ஹாய், நான் விக்னேஷ். இந்த வீடியோவில் நம்ம ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கும் போது எது வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், செகண்ட் எது, தேர்ட் எது, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கற்றுக்கணும், எது எது கற்றுக்கினா நம்மளால் ஒரு லாங்குவேஜ்ன்றது பேச முடியும், லர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே நான் என்னோட பேஸ்ட் ஆன் என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன், எப்படி நான் அதை பேச ஆரம்பித்தேன், அது சொன்னால் எப்படி புரியும் அப்படின்றது நான் ட்ரைனிங் கொடுத்ததுலையும் நான் வந்து நான் எப்படி ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோவை பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டு தமிழ், தமிழ் டு தெலுங்கு, இது மாதிரி ஒரு தெலுங்கு கற்றுக்க வேண்டியதுக்கு என்னென்ன ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுமோ, என்னென்ன வீடியோஸ் எல்லாம் பண்ணணுமோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு எல்லா வீடியோஸுமே பண்ணியாச்சு. நீங்கள் இதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கனாலே ப்ரனவுன்ஸ், வேர்ப்ஸ், நவுன்ஸ், எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், எப்படி பேசணும், ஆல்மோஸ்ட் அதுக்கு ரிலேட்டடான எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அந்த சேனலில் போயிட்டு விசிட் பண்ணி தமிழ் டு தெலுங்கு அந்த பிளேலிஸ்ட்டில் விசிட் பண்ணிங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வீடியோவும் அவைலபிளாக இருக்கும். இண்டிவிஜுவல் பிளேலிஸ்ட்டாக கூட இருக்குது. கிராமர், ப்ரனவுன்ஸ், வேர்ப்ஸ், சென்டென்சஸ் அந்த மாதிரி எல்லாமே இண்டிவிஜுவலாக கூட இருக்குது. உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த வீடியோ நம்ம வந்து பண்ணியிருந்தால் உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு காமெண்ட்டில் சென்ட் பண்ணுறேன். நான் ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு லிஸ்ட்டை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து ஒரு லிஸ்ட்டு இது தான் கற்றுட்டு இதுதான் நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. மோஸ்ட்லி காமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து நான் எதை கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு, எது செகண்டு அப்படின்னு காமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு இதுதான் கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும். இன்கேஸ் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுட்ருப்பீங்க. நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இங்கிலீஷ் பேச, ஃபஸ்ட்டு உங்களுக்கும் கிராமர் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ப்ரொனவுன்ஸ், வேர்ப்ஸ் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருப்பாங்க. சேம் ஃபார்முலாவை தான் இங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணாலே நீங்கள் வந்து தெலுங்கு பேச கற்றுக்கலாம். மோஸ்ட்லி தெலுங்கே கிடையாது, நீங்கள் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னாலும் இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ் அது பார்த்தீங்கன்னா பிரதிப்பெயர்கள். நீங்கள், நாங்கள், அவன், இவன், அவள், இவள், அது, இது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதிப்பெயர் ப்ரொனவுன்ஸ். இந்த ப்ரொனவுன்ஸ் தான் நான் ஏன் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பேச போகிறோன்னா நம்ம வந்து எவ்வளோ ரெஸ்பெக்டாக பேசுகிறோன்றது தான் ஃபஸ்ட்டு இதாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறோன்னா நம்ம வந்து அவன் இவன் பேசுகிறோம், இல்லை சடனாக அவன் இவனை வந்து இப்போ நம்ம ஒரு நம்மளை விட பெரியவங்ககிட்ட இல்லை அன்னோன் பர்சன்கிட்ட அவன் இவன் இல்லை அது இது அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காது. இப்போ மோஸ்ட்லி இப்போ நம்மளை விட சின்னவங்கள வந்து அவர்கிட்ட கேளுங்க, இவர்கிட்ட கேளுங்க நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் அதே வந்து நம்ம ஒரு பெரியவங்கள வந்து அவங்ககிட்ட கேளு, இவங்ககிட்ட கேளு அப்படின்றத வந்து நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம தெலுங்குல வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி பேசணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கணும். இப்போது சின்னவங்கள கூட அவர்கிட்ட கேளு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பெரியவங்கள வந்து அவங்ககிட்ட கேளு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு இரஸ்பெக்டிவாக ஃபீல் ஆகுவாங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு கற்றுக்குமா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக என்ன பேசணும். நம்ம சின்னவங்கள கூட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசலாம். இப்போ நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலையும் அவர் இவன் கூட சொல்லலாம். ஏன் அவன் இவன் சொல்லணும்னு எந்த நெசசிட்டியும் கிடையாது. ஏன்னா நம்ம லாங்குவேஜ் லர்னர்ஸ் அப்படின்னா நியூ பிகினராக இருக்கும் போது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேச கற்றுக்கணும். ஏன்னா ஆக்சுவலாக என் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம லாங்குவேஜ் பேசும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பர்சனாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டபிள்னா இப்போ நம்ம வந்து இப்போ தான் லாங்குவேஜ் வந்து லர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இப்போ நான் பேசினேன்னா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே எனக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீ நெக்ஸ்ட் யாருக்குன்னா பேசும்போது இந்த மாதிரி பேசினா அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சீனியர்ஸ் கூட பேசும்போது மட்டும் எப்பயும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணுன்றதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொனவுன்ஸ் கற்றுக்கோங்க. ப்ரொனவுன்ஸில் ஆல்ரெடி நான் சொன்ன லிஸ்ட்டு மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அது ரிலேட்டடாக வீடியோ இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொனவுன்ஸ் கற்றுட்டு அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வேர்ப்ஸ்னால் வினைச்சொற்கள். வினைச்சொற்களில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. சாப்பிடு, வா, போ, விளையாடு, தூங்கு, இது போல் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணால் தான், ஏன்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணால் பேசிக்காக எல்லாமே வேர்ப்ஸ் வந்து மஸ்ட் அண்ட் ஷுடாக இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மளை வந்து ஒரு சென்டென்சஸே ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் செகண்ட் வந்து வேர்ப்ஸ் கற்றுக்கோங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா டென்சஸ்னால் காலங்கள். நம்ம ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், ஃபாஸ்ட், நம்ம எந்த காலத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், நடந்ததா, நடக்க போகிறதா, இல்லை நடந்துட்டு இருக்கிறதா, எதை பேசுகிறோன்றது வந்து நம்ம அப்போனட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கண்டிப்பாக டென்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுன்னா
ப்ரொனவுன்ஸ், வேர்ப்ஸ், டென்சஸ் இது இருந்தால் பேசிக்காக யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா WH வேர்ட்ஸ். WH வேர்ட்ஸ்னால் கொஷின் வேர்ட்ஸ். WH கொஷின் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எப்போ, என்ன, எங்கே, இது போல் இந்த வேர்டு இதெல்லாமே கொஷின் வேர்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கொஷின் கேட்குறதுக்காக ஒரு சில இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏன், எப்போது, எங்கே, இது போல் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமே கொஷின் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணால் தான் நீங்கள் ஒரு கொஷினே ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் WH வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கணும். நெக்ஸ்ட், யுவர் டெய்லி லைஃப் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸிங் வேர்ட்ஸ் பிரேஸ். அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆந்திராவில் ஏதோ ஒரு ஹைதராபாத்தில் போய் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ அங்கே போனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டீம் மெம்பர்ஸ் வருவாங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. காமனாக டெய்லி வந்து காஃபி பிரேக்னா காஃபி பிரேக் போகலாம், டீ பிரேக் போகலாம், தண்ணி பிடிக்க போகலாம், இல்லை ஒரு சில டைம் வந்து வாஷ்ரூம் போகலாம். இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லஞ்ச் பிரேக் வந்துச்சுன்னா லஞ்ச் பிரேக் போகலாம், லைனில் நிற்கணும். இன்னும் இது மாதிரி சில வேர்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி, இதை எடு, இதை வை, இங்கே இப்படி கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க காதில். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதனால மோஸ்ட்லி வந்து டெய்லி யூஸிங் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட இன்டென்ஷன் என்னென்னா உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கணும் அப்படின்றத வந்து இன்டென்ஷனலாக நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் ப்ரேசஸ். ஷார்ட் ப்ரேசஸ்னால் சின்ன சின்ன வாக்கியங்கள். இப்போ ஒரு சின்ன வாக்கியம் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வாங்க, எப்போ வரீங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ் வந்து நீங்களாக பேசும்போது, இப்போ அங்கே இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெலுங்கு பேசுகிறவங்களோ இல்லை மற்ற லாங்குவேஜ் பேசுகிறவங்களோ தான் இருப்பாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க கூட ஒரு சின்ன சின்னதாக ஃபன்னாக வந்து இப்போ நம்ம லஞ்ச் போகலாம் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பேசுவீங்களே, அந்த மாதிரி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நீங்களே ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன சின்ன வாக்கியம் வந்து பேச அவங்ககிட்ட முதல்ல சொல்லிடலாம். நீங்கள் இந்த மாதிரி தான் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்புறம் கான்வர்சேஷன். இப்போது நீங்கள் ஃப்ரீ டைமில் இல்லை பஸ்ஸில் போகும்போது இல்லை கேபில் வரும்போது ஷார்ட் கான்வர்சேஷன் வந்து நீங்கள் அவங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது யாராச்சும் அட்ரஸ் கேட்டால் கூட நீங்கள் சின்ன சின்ன கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லாங்குவேஜை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஏன்னா கான்வர்சேஷனில் எப்படின்னா, இப்போ ஒரு கொஷின் கேட்கணும்னா லாஸ்ட்டில் ஒரு வேர்ட் மட்டும் மாற்றினாலே அது ஆன்சராக மாறிடும். எப்படின்னா, நீ இப்போ வருவியா, நான் இப்போ வரமாட்டேன், லாஸ்ட்டில் ஒரு வேர்டு மாற்றினோடனே அந்த ஒரு சென்டென்ஸோட மீனிங் மாறுது, அது கான்வர்சேஷன் ஆகிடுது. அந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்து ஷார்ட் கான்வர்சேஷன் கற்றுக்கணும். நெக்ஸ்ட், சிங்கிள் வேர்டு கொஷின் அண்ட் சிங்கிள் வேர்டு ஆன்சர். அப்படின்னா இப்போ ஒரே வேர்டில் ஆன்சர் இருக்கும், ஒரே வேர்டில் கொஷனும் இருக்கும். எப்படின்னா, எங்கே, எப்போ, இங்கே. எங்கன்றது கொஷின், இங்கன்றது ஆன்சர். எப்போன்னா இப்போ. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேர்டு ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கும். வரியா, வரேன், சொல்றியா, சொல்கிறேன், சாப்பிட்றியா, சாப்பிட்றேன். இதெல்லாமே ஒரு சிங்கிள் வேர்டு கொஷின்ஸ். இந்த மாதிரி என்னென்ன வேர்டு இருக்கோ அது எல்லாமே கொஷினாக கேதர் பண்ணி ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் கொஷனாக சிங்கிள் வேர்டில் நம்ம கற்றுக்கலாம். அது நம்மளுக்கு வந்து ஒரு சில பேசும்போதே நம்ம வந்து தெலுங்கு கற்றுக்கிட்டோம், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறையா இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் தான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு சீரீஸ் வந்து இருக்காது. இது என்ன ரீசன்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்கிட்ட இருக்கிற நாலேஜை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு சில வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து ஒரு மணி மைனர்லேயோ இந்த மாதிரி எதுவுமே நான் வந்து பண்ண கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சோஷியல் மைண்டடாக தான் நான் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணோம், நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்காக தான் நான் இப்போ வரைக்கும் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் எனக்கு வந்து மணி எர்ன் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ரேண்டமாக எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் ஒரு வீடியோவாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் என்னால் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து இப்படி தான் வரும் அப்படின்றத நான் வந்து ட்ரை பண்ணேன், ஒரு ஷார்ட் அண்ட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் என்னால் அதுவும் பண்ண முடியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங்குவேஜில் ட்ரைனராக, ஒரு டீச்சராக என்னால் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படின்னு வந்து எக்ஸாக்டாக என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான், பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் தான் சொல்வேன். இப்போது அதனால தான் என்னால் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல.
ஓகேங்களா? அதனால தான் மோஸ்ட்லி வந்து கமெண்ட்ஸில் வந்து எந்த சீரிஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், சீரிஸ் வைஸ் போடுங்க அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. மோஸ்ட்லினா லாங்குவேஜ் லேர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ்ன்றது தேவையில்லை. ஓகே. நான் வந்து பர்சனலாக ஒரு சில இது வந்து நான் வச்சுருக்கேன். நான் ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெலுங்கு, தமிழ் வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும். எனக்கு இப்போது கன்னடா கற்றுக்கணும்னு நினச்சேன். இந்த ஸ்டெப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணி கன்னடா கற்றுக்கிட்டேன். ஹிந்தி பேசும்போதும் சேம் இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி இப்போ நான் வந்து ஹிந்தியும் ஓரளவுக்கு நான் பேச தெரியும். இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ நான் மலையாளமும் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மலையாளம் வந்து லேர்ன் பண்ணுறேன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, மலையாளம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து தமிழ் மாதிரி இருக்கும். ஒரு சிலது வந்து தெலுங்கு வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். மீனிங்ஸு, எண்டிங் ஃபார்மேஷன் அது எல்லாமே ரிலேட்டடாக இந்த தெலுங்கு, தமிழ் மாதிரி தான் இருக்கும். அதனால நான் வந்து மலையாளம் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியும். மோஸ்ட்லி வந்து என்னால் பேச முடியல. நானும் வந்து ஒரு 7, 8 மந்த்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு வந்து கைடன்ஸ் ஆக்சுவலாக நானும் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக என் மைண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து யாரும் சொல்லலைன்னா எனக்கு புரியல. ஏன்னா அது எக்ஸாக்டாக இதுதான் சொல்லணுமா? ஏன்னா நான் இப்போ வரைக்கும் கேரளா விசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் மோஸ்ட்லி வந்து அங்கே இன்ட்ராக்ட் யார் கூடயும் ஆகலை கேரளாவில். அதனால் இருக்கலாம். மேபி எனக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் உங்ககிட்டேருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நான் உங்ககிட்டேருந்து மலையாளத்தில் சில வேர்ட்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்னுடைய எப்படி ஒரு லாங்குவேஜ்ன்றதை ஃபார்ம் பண்ணுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, கீப்பிங் வாண்டட் அண்ட் அன்வான்ட் கான்வர்சேஷன். கீப்பிங் வாண்டட் அண்ட் அன்வான்ட் கான்வர்சேஷன்னா, நான் இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் கொலீக்ஸ் இருக்காங்க, நான் அவங்ககிட்ட வந்து வாண்டடாகவும் அன்வான்டாகவும் கான்வர்சேஷன் வச்சுப்பேன். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயமா பேச போகிறேன்னா, அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அப்படின்னா அதே ட்ரை பண்ணுவேன் லாங்குவேஜில். அவங்க ஓகே புரிஞ்சிச்சுன்னுவாங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அப்புறம் காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே அதே ஒரு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் சொல்லிட்டேன், அவங்க தப்பாக பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்ன வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி ரைஸ் ஆகும். அவங்க சொன்னாங்க எனக்கு அது புரியல அப்படின்ற மாதிரி. அதனால் இங்கிலீஷ்லேயும் ஃபஸ்ட்டு தமிழ் அவங்க தெலுங்கில் சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா இங்கிலீஷ்லேயும் ட்ரை பண்ணி சொல்லிடுவேன். அவங்க புரிஞ்சிச்சுன்னு அப்புறம் அன்வான்டாக ஒரு சில கான்வர்சேஷன் வந்து அவங்க கூட வச்சுப்பேன். எப்படின்னா நீங்கள் சாப்பிட்டியா, இந்த மாதிரி ஒரு பர்சனலாக ஒரு சில கான்வர்சேஷன் அவங்க கூட அந்த லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நான் கான்வர்சேஷன் வந்து கொடுப்பேன். அப்படி வந்து ஒரு சில கான்வர்சேஷன் வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நிறையா விஷயம் கற்றுக்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து வீடியோ பார்த்து கற்றுக்கிறத விட ப்ராக்டிக்கலாக கற்றுக்கும் போது நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவே ஃப்ரம் நோன் லாங்குவேஜஸ்னால் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷை இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து அவே ஃப்ரம் த தமிழ் நான் சொல்லிடலாம். ஏன் நான் தமிழ்னு சொல்லனா, இப்போது தமிழ்னு இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். இப்போ தேர்டாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறாங்கன்னா, இப்போ அந்த லாங்குவேஜ் தான் கற்றுக்கணும்னு நினைக்கிற போது கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் இன்ட்ராக்ட் ஆகிற எல்லா கண்டென்ட்டுமே அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடாக தான் நீங்கள் பார்க்கணும். ரீல்ஸாக இருக்கட்டும் சரி, யூடியூப்பில் வீடியோவாக இருக்கட்டும் சரி, அந்த மாதிரி ஒரு சில இது வந்து அங்கே பார்த்தா தான் புரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம அங்கே பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து டப்பிங் மூவிஸ் வந்து நிறையா இருக்குது. ஆல்மோஸ்ட் அவங்க எக்ஸாக்டாக அதுதான் டப் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆல்மோஸ்ட் அந்த மீனிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். அது பார்க்க உங்களுக்கே ஃபீல் ஆகும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி அந்த சோஷியல் மீடியாவும் சரி, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த 2-3 லாங்குவேஜ் பேசுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அவங்ககிட்ட வந்து உங்களுக்கும் வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறீங்க. அவங்களுக்கு அந்த லாங்குவேஜும் தெரியும், உங்களுக்கு நீங்கள் பேசுகிற லாங்குவேஜும் தெரியுன்ற போது அந்த சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது தேர்ட் லாங்குவேஜாக நீங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து ஃபோன் கால்லையும் சரி, இந்த மாதிரி சோஷியல் மீடியாலையும் சரி, நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பேன். ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி கற்றுக்கிறதுனால தான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கீப் கன்சிஸ்டன்சினா விடாமுயற்சி. இப்போ நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோன்னா கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் நான் கற்றுக்கணும், ஒரு ஹாபி வந்து நான் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 டே 2 டேஸ் பார்ப்போம். தேர்ட் டே வந்து ஆஸ் யூஷுவலாக நம்ம இதுக்கு முன்னே சோஷியல் மீடியாவில் என்ன இன்ட்ராக்ட் ஆகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு போயிடுவோம். மறுபடியும் நம்ம என்னென்னா யாராச்சும் ஒருத்தர் அந்த லாங்குவேஜ் பேசும்போதோ மற்றவங்க நம்ம அது தடனை ஞாபகம் வரும். நம்மளும் அந்த லாங்குவேஜ் கற்றுருந்துக்கலாம், நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, நம்மளும் கற்றுட்ருக்கணும் அப்படின்ற போது மறுபடியும் ஒரு 2 நாள் ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பியும் வந்து மறந்துடும். இன்கேஸ் வந்து யாருன்னா வந்து நம்மக்கிட்ட டவுட் கேட்பாங்க. அந்த இப்போ நீங்கள் தெலுங்கில் வந்து ஏதாச்சும் உங்கள்கிட்ட டவுட் கேட்கும்போது உங்களால் சொல்ல முடியாது. அப்போ தான் நம்ம ஆல்ரெடி நம்ம கற்றுட்டு இருந்தா இருந்திருக்கும். நம்ம சொன்னால் நம்ம அப்போ கற்றுட்டு இருந்தோன்னா நம்ம இப்போ சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். மோஸ்ட்லி மார்க்கெட் போகும்போதும் சரி, சடனாக தான் சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து அதை கற்றுக்கணும்னு நினைப்பீங்க, அப்புறம் மறந்துடும். அது மாதிரி இருக்காமல் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா கன்சிஸ்டன்சியாக விடாமுயற்சியாக நீங்கள் கற்றுக்கிட்டா தான் உங்களால் கற்றுக்க முடியும்.
Next, situation. If situation demands, some of them can learn easily. இப்போ சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணுறதுனா எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ உங்கள் சுற்றி வந்து தெலுங்கு பேசுகிறவங்க மட்டும் தான் இருக்காங்க, உங்களுக்கு வந்து தமிழ் மட்டும் தான் தெரியும். அப்படின்ற போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம கற்றுக்கணும், நம்மளால் கற்றுக்கினா தான் சஸ்டைன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக டிமாண்ட் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சுவலாக ஒன் ஆஃப் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட ஆந்திராவில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாங்க. அவங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணாங்க. மோஸ்ட்லி என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களால பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷன் வந்து பேசணும், இன்ட்ராக்ட் ஆகணுன்றது அவங்க ப்ரொஃபஷன். கற்றுக்கணுன்ற சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணதுனால அவங்க கற்றுக்கிட்டாங்க. 2 இயர்ஸில் வந்து இப்போது அவங்க நான் அதுக்கு முன்ன வரைக்கும் அவங்க கூட தமிழில் மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பேன். இப்போ அவர் அங்கே போய் தெலுங்கு கற்றுக்கினதுனால என் கூட தெலுங்குல வந்து பேச ஆரம்பித்தாங்க. இப்போ எனக்கே ஷாக்காக இருக்கும். எப்படி கற்றுக்கினாங்கன்னா, அந்த சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணுறதுனால அவர் ஈஸியாக கற்றுக்கிட்டாரு. இப்போ நானும் அவர் கூட பேசும்போது அப்பப்போ ஃப்ரெண்ட்லியாக வந்து தெலுங்குல பேசுவோம். சில டைம் எல்லோரும் இருக்கும்போது தமிழில் தான் பேசுவோம். தனியாக பேசும்போது ஃப்ரெண்ட்லியாக தெலுங்குல பேசி அவரும் ப்ராக்டிஸ் பண்ணுவார். நானும் ஓகே நல்லா தான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நானும் அப்ரிஷியேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டேக்கிங் லிஸ்ட் அன்னோன் வேர்ட்ஸ் லிஸ்ட் அட்டாச் இன் த வால். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ஒரு சில வேர்டு வந்து அப்போ அவங்க பேசும்போது மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு வீடியோவில் பார்க்கும்போது. ஆனால் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது அதை மறந்துடுவோம். மோஸ்ட்லி அந்த மாதிரி வேர்ட்ஸு இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேர்டோட மீனிங் தெரியாதுன்னா அது கண்டிப்பாக லிஸ்ட் அவுட் பண்ணி நோட் பண்ணி வச்சா மட்டும்தான் நீங்கள் திருப்பி அந்த வேர்டு வரும்போது உங்களுக்கு மறந்துடும். யாராச்சும் நீங்கள் இப்போ ஒரு வேர்டு வந்து லிஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கேட்குறீங்க, அவங்க மீனிங் சொல்கிறாங்க, மறுபடியும் வந்து அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா மறந்துடும். மோஸ்ட்லி அதனால தான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அடிக்கடி அதை மெமரைஸ் பண்ணுற வரைக்கும் அந்த வேர்டு வந்து நம்ம ரேண்டமாக டெய்லி லைஃப்லையும் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை அட்டாச் பண்ணி நீங்கள் டெய்லி படிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கு டு தமிழ் அந்த இல்லை தமிழ் டு தெலுங்கு இந்த மாதிரி நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த பிளேலிஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து ரேண்டமாக பிக் பண்ணுங்கள். அதில் என்ன சொல்கிறேன், அதில் என்ன ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ரெண்டுத்தோட வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் எப்படி சொல்கிறாங்க, என்ன வேர்ட்ஸ் சொல்கிறாங்க, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியுதா, எந்த அளவுக்கு புரியுது. இப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், ஓரளவுக்கு தான் தெலுங்கு தெரியும். அப்புறம் நான் ஒரு தெலுங்குல வந்து தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் தெலுங்கு எப்படி பேசுகிறேன், அந்த ஒரு இதெல்லாமே ட்ரிக்ஸு இதெல்லாமே நீங்கள் பார்க்க கண்டிப்பாக லேர்ன் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து சேனலில் இருக்கிற ரேண்டமாக வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஒன்று லேர்ன் பண்ணணுன்னு நினைக்கும் போது ரேண்டமாக ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி நான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி நான் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் வந்து இப்போது நான் பெங்களூரில் வேலை செய்யும் போது வந்து நான் வந்து கன்னடா கற்றுக்கணும்னு எனக்கு ஃபஸ்ட்டில் இனிஷியலாக கன்னடா தெரியாது. இப்போ வித்தின் 1 இயரில் வந்து நான் கன்னடா வந்து எல்லாருக்கூடயும் கன்னடா தான் பேசுகிறேன். இப்போ பெங்களூரில் எங்கே போனாலும் கன்னடா தான் பேசுகிறேன். இப்போ இன்கேஸ் வந்து ரீசெண்டாக வந்து ஆக்சுவலாக ஒரு சிம்மு வாங்கியிருந்தேன். அதில் வந்து எனக்கு கால் பண்ணவங்க வந்து ஹிந்தியில் மட்டும் தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு கூட வந்து நான் ஹிந்தியிலே தான் ஃபுல்லாகவே ஆன்சர் பண்ணேன். அவங்க கேட்டதுக்கு எல்லாமே பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எப்படின்னா, அது எனக்கே வந்து அது பேசினப்பறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இப்போ அவங்க வந்து டேரெக்டாக என்கிட்ட வந்து எந்த லாங்குவேஜ்னெலாம் யாருமே கேட்கல, டேரெக்டாக ஹிந்தியில் தான் பேசினாங்க. சரி நான் ட்ரை பண்ணேன், எனக்கு தெரியும் ஓரளவுக்கு அப்படின்னு. ஆனால் அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாங்க. எனக்கு தேவையான ஆன்சரும் வந்துச்சு. அவங்களுக்கும் என்ன தேவையோ அதை நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இது போல் தான் ஒரு சில இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எனக்கு வந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.